திருப்பூரில் சமையலர் மீது நடத்தப்பட்ட தீண்டாமை வழக்கில் 6 பேர் குற்றவாளிகள் என தற்போது தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த முக்கிய செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருமலைக்கவுண்டம்பாளையம் அரசு பள்ளியில் பணியாற்றி வந்த சமையலர் பாப்பாள் மீது தீண்டாமை நிகழ்த்தப்பட்டதாக வழக்கானது தொடரப்பட்டிருந்த நிலையில் 6 பேர் குற்றவாளிகள் என தற்போது தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. தீண்டாமை வன்கொடுமை வழக்கில் விசாரணை முடிவு பெற்ற நிலையில் 6 பேர் குற்றவாளிகள் என திருப்பூர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றமானது தற்போது இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. மேலும் தண்டனை விவரங்கள் பிற்பகல் 2 மணிக்கு மேல் வழங்கப்படும் எனவும் நீதிபதி அறிவித்திருக்கிறார். இதுகுறித்த முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பூரில் சமையலர் மீது நடத்தப்பட்ட தீண்டாமை வழக்கில் 6 பேர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த முக்கிய செய்தியை பார்க்கிறோம். திருப்பூரில் சமையலர் மீது நடத்தப்பட்ட தீண்டாமை வழக்கில் 6 பேர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. திருமலைக்கவுண்டம்பாளையம் அரசு பள்ளியில் பணியாற்றி வந்த சமையலர் பாப்பாள் மீது தீண்டாமை நிகழ்த்தப்பட்டதாகவும் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. தீண்டாமை வன்கொடுமை வழக்கில் விசாரணை முடிவு பெற்ற நிலையில் 6 பேர் குற்றவாளிகள் என திருப்பூர் மாவட்ட ஒருங்கிணைப்பு நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. மேலும் தண்டனை விவரங்கள் பிற்பகல் 2 மணிக்கு மேல் அறிவிக்கப்படும் எனவும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். தீண்டாமை வழக்கில் 6 பேர் குற்றவாளிகள் என தற்போது தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. திருப்பூரில் சமையலர் மீது நடத்தப்பட்ட தீண்டாமை வழக்கில் 6 பேர் குற்றவாளிகள் என தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. திருமலைக்கவுண்டம்பாளையம் அரசு பள்ளியில் பணியாற்றி வந்த சமையலர் பாப்பாள் மீது தீண்டாமை நிகழ்த்தப்பட்டதாக வழக்கானது தொடரப்பட்டிருந்தது. தீண்டாமை வன்கொடுமை வழக்கில் விசாரணை முடிவு பெற்ற நிலையில் 6 பேர் குற்றவாளிகள் என திருப்பூர் நீதிமன்றம் தற்போது தீர்ப்பளித்திருக்கிறது. தண்டனை விவரங்கள் பிற்பகல் 2 மணிக்கு மேல் வழங்கப்படும் என நீதிபதி அறிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலா வழங்கிட கேட்கலாம். பாலா, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். நிச்சயமாக சிந்துஜா, அதாவது தீண்டாமை வன்கொடுமை சட்டத்தின் கீழ் பாப்பாள் என்கிற பெண்மணி அவர் அரசு பள்ளியில் சமைக்கக்கூடாது என்று வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கின் தீர்ப்பில் 6 பேர் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அதாவது 7 ஆண்டுகளாக நடைபெற்ற வன்கொடுமை வழக்கில் ஒரு பெண் உட்பட 6 பேர் குற்றவாளிகள் என திருப்பூர் மாவட்ட வன்கொடுமைகளுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 2018ஆம் ஆண்டு அவினாசி திருமலைக்கவுண்டம்பாளையத்தில் சமையலர் பாப்பாள் என்பவருக்கு எதிரான வன்கொடுமை வழக்கில் திருப்பூர் மாவட்ட வன்கொடுமைக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் ஒரு பெண் உட்பட 6 பேர் குற்றவாளிகள் என நீதிபதி சுரேஷ் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். மேலும் இந்த தீர்ப்பின் விவரம் மதியம் 2 மணி அளவில் வாசிக்கப்படும் என்று கூறியுள்ளார். அதாவது திருமலைக்கவுண்டம் அரசு பள்ளியில் அருந்ததியர் சமூகத்தைச் சேர்ந்த சமையலர் பாப்பாள் வேலை செய்வதற்கு பள்ளியில் படிக்கும் ஆதிக்க ஜாதியின் குழந்தைகளின் பெற்றோர் சிலர் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். சமையல் பாப்பாள் சமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து குழந்தைகளுக்கு வீட்டில் இருந்து உணவு கொடுத்து அனுப்பினர். மதியம் சத்துணவு சாப்பிடும் குழந்தைகளின் எண்ணிக்கையும் குறைந்தது. இது தொடர்பாக அருந்ததிய சமூகத்தைச் சேர்ந்த பாப்பாள் கடந்த 2018ஆம் ஆண்டு சேவூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். சமையலர் பாப்பாள் மீது கடந்த 2018ஆம் ஆண்டு நிகழ்த்தப்பட்ட தீண்டாமை வன்கொடுமை தொடர்பான வழக்கு திருப்பூர் மாவட்ட பட்டியல் சமூக பழங்குடியின வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் 7 ஆண்டுகளாக இந்த விசாரணை நடைபெற்று வந்தது. இதில் 36 பேர் மீது SC/ST வழக்கு பதிவு செய்து விசாரணை நடந்தபோது 4 பேர் உயிரிழந்துள்ளனர். தொடர்ந்து விசாரணைக்கு 32 பேர் விசாரித்த நிலையில் வட்டார வளர்ச்சி அலுவலர் மட்டும் வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டார். இந்த நிலையில் வழக்கு 7 ஆண்டுகளாக நடந்து இந்த வழக்கில் இன்று நீதிபதி சுரேஷ் பரபரப்பான தீர்ப்பை வழங்கினார். அதில் இந்த வழக்கில் பழனிசாமி, சக்திவேல், ராசு, சண்முகம் உட்பட 6 பேர் மட்டும் வழக்கில் குற்றவாளிகள் என அறிவித்து தீர்ப்பின் முழு விவரம் மதியம் 2 மணி அளவில் அறிவிக்கப்படும் என நீதிபதி சுரேஷ் உத்தரவிட்டுள்ளார். திருப்பூர் மாவட்ட பட்டியல் சமூக வளமுறையான வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் 7 ஆண்டுகளாக நடைபெற்ற தீண்டாமை வன்கொடுமை தொடர்பான வழக்கில் இந்த தீர்ப்பு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிந்துஜா, எமைக்கு நன்றி பாலா.